Realme Narzo N53 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ஸ்மார்ட் ஃபோனை வந்து Realme நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த Realme Narzo N53ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஃபோன் லுக் மாதிரியே அந்த கேமரா செட்டப் வச்சுருக்காங்க. அதாவது 2 கேமரா இருக்குது. மூணாவதாக வந்து ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 6.74 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷனில் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மேலும் 450 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஓரளவு நல்ல விஷயம். இது போக இந்த நாச்சை மறைக்கிற மாதிரி கேப்சூல் மாதிரியாக ஒன்று ஓப்பன் ஆகுது. அதாவது நமக்கு சார்ஜிங் பண்ணும்போது மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஐஃபோன் பார்க்க எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக லுக் வருது. அதுக்கு மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரியுது. மற்றபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் யூனிசோக்கோட T612 அப்படிங்கிற ஆக்டோ கோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 nm ப்ராசராக வருது. ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது ஒரு என்ட்ரி சிப்செட், அதாவது ரொம்ப பேசிக்கான ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசர் லைக் படும். மற்றபடி கேம்ஸ் மல்டி டாஸ்கிங்க்கு இந்த ப்ராசஸ் செட் ஆகாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வர்ச்சுவல் PDDF 4x RAM பயன்படுத்துகிறாங்க. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 2 TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது டெடிகேட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். ஓஎஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் வந்து அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப லைட்டான யூஏயாக இருக்கும். காரணம் யாருக்குன்னு சொன்ன மாதிரி ப்ராசர் வந்து என்ட்ரி ப்ராசர் கொடுத்துருக்க காரணத்தினால ஃபோன் லேக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஓஎஸ் வந்து ரொம்ப லைட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா, ரெண்டாவதாக டெப் சென்சர் கொடுக்குறாங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் வருது. ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போக இந்த ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட வெயிட் 182 கிராம் வருது. இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. டியூவல் 4GB வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. மற்றபடியாக பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் வருது. ஸோ 33 வாட்டோட ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறதும் இந்த பட்ஜெட் பாயிண்ட்டுக்கு இது ஓகே தான். மற்றபடியாக கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபெதர் கோல்டு, ஃபெதர் பிளாக் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 8999க்கும், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 10999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராக 8999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பிரைமரி கேமரா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரே ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ப்ராசர் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா லைட் வெயிட்டான ஆப்ஸ், வாட்ஸ்அப் மாதிரி ஆப்ஸ் தான் பயன்படுத்த போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும். மற்றபடி கேம்ஸ் மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட Narzo N53 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.